பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக குறைவுகளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. என்னால் சரியா படிக்க முடியல, என்னால் சரியா ஜெபிக்க முடியல, என்னால் சரியா வாழ முடியல, எனக்குன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க அநேக குறைவுகளோட ஒரு கலக்கத்தோட இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு பயத்தோட இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனம். Psalm chapter 34 verse 10. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. Those who seek the Lord will not lack any good thing. ஹல்லேலூயா. ஒரு வாலிப தம்பி இருந்தாங்களாம். அவங்க கர்த்தரை அதிகமாக நேசிக்கிற ஒரு தம்பியாக இருந்தாங்க. அனுதினமும் கர்த்தரை தேடுகிற ஒரு மகனாக வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. காலையில அதிகாலையிலே ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்து கர்த்தரை தேடுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அதிகாலையில கர்த்தரோட பேசுவாராம். கர்த்தாவே, நீங்க நல்லவர், நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆண்டவர் நீங்க தகப்பனே, தேசத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, இது நீங்க தகப்பனே சப்ப ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி அவர் காலையிலே அதிகாலையில எழுந்து கர்த்தரை தேடி கர்த்தரிடத்துல தேசத்துக்காக அவர் ஜெபித்து கொண்டே இருந்தாராம். கர்த்தரை அவர் துதித்து கொண்டே இருந்தாராம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருடைய ஜெபங்களை பார்த்து கொண்டே இருந்தாராம். அதிகாலையில என்ன தேடுறானே என்னுடைய மகன், அதிகாலையில எழுந்து இப்படி தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்களேன்னு சொல்லி கர்த்தர் அவர் எதுக்காகலாம் ஜெபிச்சாரோ எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாராம். அந்த வாலிப மகனுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்தாராம். அநேக நன்மைகளினால் அவரை திருப்தியாக்குனாராம். அல்லேலூயா. அந்த வாலிப தம்பியுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்து அவரை உயர்த்தி வைத்தாராம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தரை தேடுகிறவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அதிகாலையில எழுந்து 3 மணிக்கு 3:30 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்து நீங்க ஜெபிச்சீங்க, அவரை தேடுறீங்க, அவரை உயர்த்துறீங்க, அவரை ஆராதிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையே இருக்காது. அவர் நன்மைகளினால் உங்களை திருப்தியாக்குகிற தேவன். உங்க வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்ப நீங்க கர்த்தரை தேடுங்க, அதிகாலையில் எழுந்து இயேசுவை தேடுங்க, இயேசப்பாவை ஆராதிங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளினால் இயேசப்பா உங்களை திருப்தியாக்குவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசப்பா, பிள்ளைங்க இந்த நாளில் ஆண்டவரே உங்களை தேடுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறாங்க. நீங்க தகப்பனே இயேசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நன்மைகளினால பிள்ளைங்களை திருப்தியாக்குங்க. நீங்க தகப்பனே இயேசப்பா பிள்ளைங்க கேட்கறதுக்கும் அதிகமாக பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரை தேடுகிற பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் உங்களை நன்மைகளினால் உங்களை திருப்தியாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a wonderful day.